நான் ஃப்ளிப்கார்ட்டில் பொருள் வாங்கலாம் போகலாம் அப்படின்னா என்கிட்ட பார்த்தீங்கன்னா சுத்தமாகவே சிபிலும் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஆல்மோஸ்ட் என்கிட்ட எந்த ஒரு கிரெடிட் கார்டும் கிடையாது. ஆனால் ரீசெண்டாக ஃப்ளிப்கார்ட் இஎம்ஐயில் அன்லாக் ஆகிருக்கு. அதனால பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நான் வந்து ஒரு பொருளை வந்து பை பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி நீங்கள் கூட உங்களுக்கு சிபில் ரொம்ப கம்மியாக இருக்குது, அதே போல் உங்களுக்கு எந்த ஒரு இஎம்ஐ கார்டு இல்லைன்னா கூட நீங்கள் இந்த ஒரு ட்ரிக்கை யூஸ் பண்ணியும் உங்களால் வந்து இஎம்ஐயில் பொருள் எடுத்துக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இதில் டவுன் பேமெண்ட் அப்படிங்கிறதும் சில நேரங்களில் சில பேங்க் வந்து கேட்குறாங்க, சில நேரத்தில் சில பேங்க் கேட்கறதில்ல. ஓகே, இவங்க நமக்கு யாரெல்லாம் அந்த ஃப்ளிப்கார்ட்டில் டைப்பில் இருக்கிறாங்க அப்படின்னா டிஎம்ஐ ஃபினான்ஸ் அப்படிங்கிறதும், டிவிஎஸ் கிரெடிட், அப்புறம் பார்த்தீங்கன்னா பஜாஜ், அண்ட் தென் பார்த்தீங்கன்னா சோலா, அப்புறம் ஏன் இன்னும் ஒரு பேங்க் மட்டும் இருக்குது. ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த 4 பேங்க்கும் எனக்கு அவைலபிளாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நீங்கள் கூட இந்த மாதிரி ட்ரை பண்ணி உங்களாலையும் இஎம்ஐயில் பொருள் எடுத்துக்க முடியும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் வந்து உங்களுடைய ஃப்ளிப்கார்ட் ஆப் அப்டேட் பண்ணிக்கோங்க. ஏன்னா ரீசெண்டாக நிறைய பேருக்கு இது அன்லாக் ஆகிருக்கு. என் ஃப்ரெண்டு கூட நான் அன்லாக் பண்ணி கொடுத்துருக்கேன். இப்போ நான் பார்த்தீங்கன்னா அந்த ஆப்பிள் ஃபோன் வந்து வாங்கலாம் அப்படிங்கிறது சூஸ் பண்ணிட்டேன். ஸோ சூஸ் பண்ணிட்ட அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே நமக்கு பே வித் இஎம்ஐ அப்படின்ட்டு இருக்கு. நான் அது ஜஸ்ட் கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ கிளிக் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து கண்டினியூஸ் கொடுத்துக்கிறோம், கண்டினியூ வித் இஎம்ஐ அப்படிங்கிற மாதிரி. இப்போ நம்ம கொடுத்தது உடனே இங்கே நமக்கு ஃப்ளிப்கார்ட் இஎம்ஐ அப்படிங்கிற மாதிரி நமக்கு நியூ அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் வந்துருக்கும். இதுக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு நோ கிரெடிட் ஆர் டெபிட் கார்டு ரெக்யர்மெண்ட் அப்படிங்கிற மாதிரி வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதே போல் ஆல்மோஸ்ட் என்னுடைய சிபிலும் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது, 560 சம்திங் தான் வந்து இருந்துட்டு இருக்கு. பட் இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த ஃப்ளிப்கார்ட் இஎம்ஐ தான் கிளிக் பண்ணணும். பட் அதை விட நீங்கள் வந்து இந்த ஃப்ளிப்கார்ட்டோடைய எஸ்பிஐயோ இல்லை ஃப்ளிப்கார்ட்டில் டைப்பில் இருக்க ஆக்சஸோ இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக நம்மளுடைய அப்ளிகேஷன் ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த ஃப்ளிப்கார்ட் இஎம்ஐ ஆப்ஷன் உங்களுக்கு வந்திருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிட்டு அங்கே நமக்கு செக் எலிஜிபிலிட்டி அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க. ஸோ கொஞ்சம் ஒரு ஃபியூ மினிட் வெயிட் பண்ணுங்கள். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் உங்களுடைய பேன் கார்டு, ஆதார் கார்டெலாம் கேட்கும். ஸோ அதெல்லாம் நீங்கள் வந்து என்ட்ரு பண்ணிட்டீங்கன்னா ஆல்மோஸ்ட் இந்த மாதிரி உங்களுக்கு கொஞ்சம் ஒரு ஃபியூ செகண்ட் மட்டும் டைம் எடுத்துக்கும். அது வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். உங்களுடைய பேன் கார்டு, ஆதார் கார்டு டீட்டெயிலாம் கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு இஎம்ஐ ஆஃபரில் எனக்கு வந்து டிஎம்ஐ ஃபினான்ஸும் டிவிஎஸ் கிரெடிட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து லோன் கொடுக்கறதுக்கு அவங்க ஓகேவாக இருக்காங்க. நான் இப்போ வந்து ப்ராசஸ் கொடுத்து அடுத்தது என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நான் வந்து பண்ணிக்க முடியும். பட் நான் ஆல்ரெடி இதில் வந்து லோன் பை பண்ணிட்டேன். ஸோ இந்த டிஎம்ஐ ஃபினான்ஸ்லேருந்து தான் நான் வந்து வாங்கியிருக்கேன். இந்த மாதிரி நீங்கள் கூட உங்ககிட்ட சிபில் ரொம்ப கம்மியாக இருக்குது, எந்த ஒரு கார்டும் இல்லைனா கூட உங்களுக்கு டிரான்சாக்ஷன் ஓரளவுக்கு இருந்துச்சு அப்படின்னாவே பேங்க் டிரான்சாக்ஷன் ஆல்மோஸ்ட் நமக்கு பார்த்தீங்கன்னா இதில் வந்து அப்ரூவல் வந்து கொடுக்குறாங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் நமக்கு வந்து இந்த பஜாஜ் அப்படிங்கிறது கிடைக்காது. ஆனால் அந்த டிஎம்ஐ ஃபினான்ஸ் அப்படிங்கிறது ஆல்மோஸ்ட் வந்து நமக்கு வந்து இந்த ஃப்ளிப்கார்ட் இஎம்ஐயில் நம்ம அப்ளை பண்ணோம் அப்படின்னா அந்த நேரத்தில் இந்த டிஎம்ஐ ஃபினான்ஸ் நமக்கு கண்டிப்பாக லோன் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி நீங்கள் கூட ட்ரை பண்ணி பார்த்து உங்களுக்கு நம்ம பொருளை நீங்கள் வாங்கிக்கோங்க. பட் இதில் சொல்ல பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் நமக்கு இந்த இஎம்ஐ ஃபினான்ஸில் நம்ம வாங்கும் போது, அதாவது ஃப்ளிப்கார்ட் இஎம்ஐயில் வந்து நம்ம வாங்கும் போது ஆல்மோஸ்ட் நமக்கு நோ காஸ்ட் இஎம்ஐ அப்படிங்கிறது எதிர்பார்க்கக்கூடாது. கண்டிப்பாக நமக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது இருக்குது. பட் இருந்தாலும் நம்ம அந்த நேரத்தில் பொருள் வாங்கணும் அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா இது ஓகேவான ஒரு சாய்ஸாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ எனக்கு அப்படி தான் இருந்துகிட்ருக்கு. நீங்கள் கூட ட்ரை பண்ணி பாருங்கள். மேலும் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அதுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன்.